மணி நீங்க போன் பண்ணிட்டு இல்லையா லட்சுமிக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயமா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம் கொண்டு வந்துக்கிறேன். ட்ரெயின் கம்பார்ட்மெண்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் கிடைக்கிறது எல்லா ஜாதகமே ஆனா உன்னோட உன்னோட எப்படி பொருத்தத்தை பார்க்கணும் அதுதான் முக்கியம். கரெக்ட் பண்ணி நூத்துல ஒரு வார்த்தை இந்தாங்க பிள்ளையோட ஜாதகம். பிள்ளைக்கு அப்பா மட்டும்தான், வேற பிக்கல் பிடிக்கல் ஒன்றும் கிடையாது. ஏன் அப்பா ஒருத்தரே போதுங்கிறியா எல்லாம் பிக்கல் பிடிக்கலுக்கு? சரி சரி உட்காரு. இல்லை உங்க முன்னாடி நின்னுட்டே பேசணும். அதைத்தானே நான் அப்பவே சொன்னேன். பாரு 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 அங்க பாரு அங்க பாரு எட்டி எட்டி ஒட்டு பார்க்க ஒட்டு கேட்டுட்டே இருக்கா பாரு. இதெல்லாம் கரெக்டா பண்ணுவேன். ரோட்ல தான் கேஸ விட்டுருவேன். நீங்க போயிட்டு அப்புறமா வாங்கோ. அதான் நீங்க போயிட்டு அப்புறமா வாங்கோன்னு போங்க போங்க போங்க. நாராயணி அங்க இருந்தபடியே இப்படி ஒட்டு கேட்கறாரு, நம்ம மட்டும் உள்ள போயிருந்தோம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா எடுத்துருவாரு. ஆமா நான் என்ன சொல்ல வந்தேன், என்னது மேல சொல்லு. பிள்ளையோட அப்பா ரொம்ப தங்கமானவர் பண்ணி. இந்த பாரு நாராயணி, விஷயத்த சுத்தி வளைக்காம டைரக்டா டீட்டெயிலா பிரீஃபா சொல்லு. என்னது ஏதோ ஒரு அவசரத்துல சொல்லிட்டேன். எங்க விட்ட டீட்டெயில்டா பிரீஃபா சொல்லு 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 பண்ணி. பிள்ளையோட வயசு 28, பேரு கல்யாணம். மயிலாப்பூர்ல இருக்கான், டிசிஎஸ்ல வேலை பார்க்கறான். சம்பளம் இரு என்ன சொன்ன? பேரு கல்யாணம், டிசிஎஸ்ல வேலை பார்க்கறான், மயிலாப்பூர்ல இருக்கான். என்ன நாராயணி சந்தடி சாக்குல ஓம் பிள்ளைய ஏன் தலையில கட்டலான்னு பாக்குறியா? மேடம் இந்த மாதிரி என்னலாம் எனக்கு இல்ல. இந்த பேரும் ப்ரொஃபஷனும் ஜஸ்ட் ஒரு கோ இன்சிடென்ஸ், அவ்வளவுதான். மற்றபடி இந்த ஜாதகத்துக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யாரையும் நிம்மதியா பேச விடாது. ஹலோ ஹலோ ஹலோ. கேட்காது, இங்க கேட்காது, இங்க சிக்னல் வராது. அதை எடுத்துட்டு வெளியே போ. நாராயணி அதனால்தான் அதுக்கு மொபைல் பேர் வச்சிருக்கா. அதை எடுத்துட்டு தெருவா அலையணும். சரி அதெல்லாம் போகட்டும். இந்த ஜாதக விஷயமா லக்ஷ்மிக்கு எதுவும் தெரிய மாட்டேன். ஏன் மண்ணி? அவ ஏதோ காலையில சொப்பனும்னு சொன்னாடி. சொப்பனமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தெரிய வேண்டாம்னா தெரிய வேண்டாம். சும்மா மண்ணி 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 நீ கழுத்த இருக்காத, புரியுத? லக்ஷ்மியோட ஜாதகத்தை மாப்பிள்ளை அத்தக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடு, புரியுத? எனக்கு கோர்ட்டு கிளம்பணும், நேரமாச்சு. வந்ததுதான் வந்த ஒரு ரூபா காஃபி சாப்பிட்டு போவா. சரி மணி மணி, காஃபி யார் போட்டா? எப்போங்களா? லக்ஷ்மியா? எப்பவும் நான் தாண்டி போடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதனால லக்ஷ்மியை விட்டு போட சொல்லியிருக்கேன். அப்போ குடிச்சிட்டே போயிட்டேன். கல்யாணம் என்ன குறுக்க நடந்துட்டு இருக்க? என்னாச்சு? பா காலையில இருந்து எங்கப்பா போயிருந்த? நீ எப்போ வருந்தாப்பா காத்துட்டு இருக்கேன். கண்ணா நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் சொல்லி யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். பா நான் டிசைட் பண்ணப்பா. என்ன இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதுல வெளில வந்துருதுன்னா நல்ல விஷயம் தானே. உன்னை மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டா நாட்டுல வெட்டி அரட்டை எல்லாம் கம்மியாகும். அது இல்லப்பா, என் காதலை சொல்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். காதலா? யார் காதல்? என்ன காதல்? அதான்ப்பா லட்சுமின்னு ஒரு பொண்ணு லவ் பண்றதா சொல்லியிருந்தேனே. வர உங்களுக்கு எதுவுமே ஞாபகமே இருக்கிறது இல்ல. கடா அப்படி சொல்லாதே மைசன். நான் சாதாரண அப்பா இல்லடா, படையப்பா. என்னது இது ஸ்டைலா? ரொம்ப அவசியம் இது உங்களுக்கு. ஆமா அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. உங்க பேரு படையப்பா. அந்த பொண்ணு பேரு என்ன சொன்னா? மைத்திலியா? லட்சுமி. அதுக்குள்ள மறந்துட்டீங்க பாருங்க. சரியான சடையப்பா. அவங்க வீட்டுக்கே போய் வெளிப்படையப்பாவா? ச்சே, வெளிப்படையா சொல்றது தீர்மானம் பண்ணிட்டேன். வெரி குட். படையப்பா பையனா அது மாதிரி தான் சும்மா தில்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா போய் சொல்லணும். சரி மோகன். போச்சுடா, புள்ள பேரே மறந்துட்டீங்களா? என் பேர் மோகன் இல்லப்பா, கல்யாணம். எஸ்எஸ் கல்யாணம். எஸ்எஸ் கல்யாணம் இல்ல, பிஎஸ் கல்யாணம். படையப்பா சுந்தரமூர்த்தி கல்யாணம். ஓகே மேலே சொல்லு. நான் அந்த லட்சுமியை மனசார காதலிக்கிறேன்ப்பா. வெரி குட். காதலுக்கு நான் என்னைக்குமே குறுக்க நின்னது கிடையாது. ஆமா அந்த பொண்ணு லட்சுமி அவளு உன்னை லவ் பண்றாளா? அதை தெரிஞ்சுக்கிட்டு வரதான்பா போறேன். அவ எஸ் சொன்னதும் இந்த கல்யாணத்தை நீங்க தான்ப்பா நடத்தி வைக்கணும்.
டோன்ட் வரி மை சன். அந்த ஆண்டவன் சொல்றா, இந்த அருணாச்சலம் செய்றா. ஐயோ அப்பா, நீ அருணாச்சலம் இல்ல படையப்பா. டேய், அருணாச்சலம், படையப்பா, பாஷா, கபாலி, வர வேண்டிய காலா எல்லாமே நான் தான்டா. தைரியமா போயிட்டு வா. காட் பிளஸ் யூ. வெற்றி உனக்கு. லட்சுமிக்கு மும்முரமா வரம் பாக்குற போல இருக்கு. ஆமா, காலகாலத்துல நடக்க வேண்டியது நடக்க வேண்டாமா? அதுவும் அவ அந்த சொப்பனம் பார்த்ததுல இருந்து. சொப்பனமா? ஆமா. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க உங்க கொலைகேஸ பத்தி சொல்லுங்க. அந்த 16 கொலை பண்ண மாமுத்து இருக்கானே, மதுரையா மருதியா தெரியல, அதான் சேஃபா மாமுத்துட்டேல. சார் சார் போச்சுடா. நீங்க எப்ப இந்த கேஸ பத்தி ஆரம்பிச்சாலும் ஏதாவது ஒரு சார். யாருப்பா அது? யாரு இது? இப்படி பிடிச்சு இழுக்கிறது? வெளிய பக்கமா தள்ளிட்டு உள்ளவா? கேட்ட உடைச்சிருவான் போல. ஆமா தம்பி, அத நல்லா வெளிய பக்கமா தள்ளிட்டு உள்ளவாயே. உள்ளுன்னு போட்டுருக்கணும். மறந்து போயிட்டேன் பாருங்க. எங்க வந்துட்டியா? சொல்லு. நான் மிஸ்ஸஸ் நீலாம்பழியை பார்த்து பேச வந்திருக்கேன். நீலாம் பழியா? பழி இல்ல, பழி பழி. அது நீலாம்பரி இல்லப்பா, நீலாம்பரி. நானும் அதை தான் சொன்னேன். நீலாம் பழி. எனக்கு அந்த ரா வராது. தான் கரெக்டா வருது. ரா இல்ல, ர ர ர. மாத்துபதம். அவனுக்கு இந்த ரா வராது போல இருக்கு. தம்பி இங்க வா. நீ நீலாம்பரியை தான் பார்த்துட்டு இருக்க, நீலாம்பரியோட தான் பேசிட்டு இருக்க. உட்காந்துட்டியா? சொல்லு. ஓ, நீங்க தானே அது? ஐயா, அதுல உனக்கு என்ன டவுட்? இவருக்கு தான் எல்லாத்துலயும் டவுட் வரும். நீ யாரு, என்ன ஏதுன்னு கொஞ்சம் டீடைல்டா பிரீஃபா. இல்ல வேண்டாம், சாதாரணமாவே சொல்லு. மேடம், என் பேர் கல்யாணம். நீலா பேர் கல்யாணம். அதான் அவனே சொல்லிட்டானே. நீங்க என்ன ப்ராம்ப்டிங்கா? இந்த சீரியல்ல எல்லாம் வர மாதிரி நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். சும்மா இருக்கும் பாத்துக்கோ. நீ மேல சொல்லுப்பா. என் பேர் கல்யாணம். டிசிஎஸ்ல வேலை பார்க்குறேன். வீடு மயிலாப்பூர்ல. ஹலோ மேல சொல்லுங்க. மேல பார்த்து சொல்றது. ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு. யுவர் ஆனர், அண்டர் செக்ஷன் 44 ஆஃப் தி இந்தியன். செக்ஷன் 44 எங்கே வந்ததுங்க? நீ தானே ப்ரொசீட் ஃபர்தர்னு சொன்ன. ஐயோ, இவர் வேற ஒருத்தர் ப்ரொசீடுங்கிற வார்த்தையை கேட்கக்கூடாது. உடனே ஆரம்பிச்சுடுவார். அது வீடா இருந்தாலும் சரி, கோர்ட்டா இருந்தாலும் சரி. மாத்திரபூதம். நான் இவன் நல்லா சொல்லிட்டு இருந்தேன். நீங்க செத்த நேரம் உட்காருங்க. இல்ல, எனக்கு நின்னாதான். நின்னாதான் வருமே. ஆனா ஒன்னும் வராது. ஐயோ, எங்க விட்டு மறந்து போயிட்டேனே. எப்ப பார்த்தாலும் எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன். இப்படி முன்னாடி வருவேன். இப்ப எடுத்து கொடுங்க. எங்க விட்டேன் நானு? நாராயணி. வெரி குட் மாத்திரபூதம். வெரி குட். வாழ்க்கையில முதல் தடவை ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். நாராயணி தம்பி இங்க வாப்பா. இந்த நாராயணி காலையில வந்திருந்தா, உன்னோட ஜாதகத்தை கொடுத்தா, உன்னை பத்தி ஓஹோன்னு சொன்னான். மேடம், யார் அந்த நாராயணி? அதான்ப்பா இந்த வெட்டிங் பிளானர் நாராயணி. நாங்கெல்லாம் செல்லமா அவளை நாணி அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஏமா அந்த நாணி கோணி அதெல்லாம் அவனுக்கு எதுக்கு? தம்பி, அது நாராயணி இல்ல, நாராயணி. எங்க சொல்லு பாப்போம். நாராயணி. நாயாயினி. ஐயா இல்லப்பா, அது நாராயணி இல்ல. நா ரா 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 யனி. சொல்லு. நா யா 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 நாயாயினி. சரி போ. வராது. குடு. ஆமா மேடம், சில சமயம் எனக்கு அந்த ரா குழம். சரி போன போதே. ஆமா, நீ டிசிஎஸ்ல தானே வேலை பாக்குற? ஆமா. வீடு மயிலாப்பூர்ல தானே? ஆமா. அப்ப நாராயணி சொன்னாலும் இவன் தான். முதல்ல வந்திருக்க. காபி போட்டு கொடுக்கலாம்னா லட்சுமி வெளியில போயிருக்கா. என்னது லட்சுமி இல்லையா? லட்சுமி இல்லையாங்கிறான். அவசரப்படுறான். இது தம்பி, அதுக்குள்ள என்ன அவசரம்? இப்பதான் உன் ஜாதகம் என் கைக்கு வந்திருக்கு. மாத்திருப்பதும் இந்த காலத்து பசங்களே இப்படிதான், எல்லாத்துலயும் ஒரு துடிப்பு. மேடம், நீங்க ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஏதோ கன்ஃபியூஷன் இல்ல. மாத்திருப்பதும் கூட இருந்தா எப்பவுமே கன்ஃபியூஷன் தான். கரெக்டா? அவர் கன்ஃபியூஸ் எல்லாம் இழுக்கட்டும். இழுக்கட்டுமா? இழுக்கட்டுமா இல்ல இழுக்கட்டும். இருக்கட்டும்ங்கறியா? ஆமா மேடம், எனக்கு அந்த ரா வராது. அதான் சொன்னியே, பொதுவா எல்லாருக்கும் இந்த ரா தான் வராது. அது நல்லா ஸ்பஷ்டமா வருது. ராவை தான் கொலை பண்ற. என்ன கொலையா? அண்டர் செக்ஷன் 2 ஆஃப் தி இந்தியன் பீனல். 3 ஆஃப் தி இந்தியன் பீனல். முதல்ல இந்த நாராயணிங்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது. மோரோவர். ஐயோ, என்ன மாத்திரமுதான் ஏதோ ஒரு மோர் குழம்பு மாதிரியே பேசுறானே. பிசு தம்பி, அது என்னப்பா அந்த வார்த்தை சொன்னீ? என்னது? மோரோவர். மோரோவரா? செத்தம். யார் செத்தா? எப்படி செத்தா? மோரோவர். எனக்கு இந்த ஜாதகம்லாம் கிடையாது. என்னது? ஜாதகம் கிடையாதா? என்ன மாத்திரமுதான் இது? அப்போ நீ யாரு? அதான் சொன்னேனே, என் பேர் கல்யாணம். டிசிஎஸ்ல வேலை பார்க்குறேன். வீடு மயிலாப்பூர்ல. பேரு கல்யாணம், டிசிஎஸ்ல வேலை பார்க்குற, இருக்கிறது மயிலாப்பூர்ல.
என் கனவுல வந்த அவரு போன ஜென்மத்துல என் புருஷனா, இந்த ஜென்மத்துல அவர் பேரு கல்யாணமா, மயிலாப்பூர்ல இருக்காராம், டிசிஎஸ்ல வேலை பாக்குறாராம். இந்த ஜென்மத்திலயும் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பாராம். ஒருவேளை பூர்வ ஜென்ம புருஷனா இருப்பானா? ஆமா, போன ஜென்மத்துல உன் பேர் என்ன? பூர்வ ஜென்ம வேற நமக்கு எப்படி தெரியுங்களா? மாதுபதோ, you do not know anything. Just sit up. நீ சொல்லுப்பா, போன ஜென்மத்துல உன் பேர் என்ன? மேடம் என்ன கேள்வி மேடம் இது? போன ஜென்மத்துக்கு பேர் எனக்கு தெரியும். பேய். இதுக்கு பேய் பரவாயில்லை. ஏன் மாதுபதம்? அதுக்கு தான் இந்த ராவது சொல்லிட்டாங்க. அவன் எங்கெல்லாம் ரா ரா ரான்றனோ அதெல்லாம் நீங்க ரா 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 போட்டுக்கோங்க. கரெக்ட். என்னத்த கழட்டும்? ஓ, எதையும் கழட்டலாம். கொஞ்சம் பேசாம இருக்கும். தம்பி, போன ஜென்மத்துல என் பொண்ணுக்கு புருஷனா இருந்தது பேர் தெரியலன்னா எப்படி? என்னது போன ஜென்மத்துல புருஷனா? என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. முதல்ல கழட்டினா இப்ப புரியலாம். சரி சரி, அதெல்லாம் போகட்டும். உனக்கு இந்த சொந்தம் வருதுடா. ஒரு நிமிஷம் குடும்பத்திலயா? இந்த சொப்னம் ஒரு லேடிவா? ஐயா, அதை கேட்கலப்பா. சொப்னம்னா கனவு. கனவுல இந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் வருதுடோ. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ, அப்போ இது ஒன் சைடு. அவளுக்கு மட்டும் தான் வந்திருக்கு, இவனுக்கு வரல. அப்ப நீ யாரு?